ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் போகிறோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து என்ன சார் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு, தேர்வுகள் பற்றி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா தேர்வுகள் பற்றி பார்த்திங்கன்னா 100% வந்திருக்குங்க. தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மே 12 to 18க்குள்ளே செய்து முடிக்க, அதாவது இப்போ எக்ஸாம் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆணைகள் எல்லாமே வந்துடுச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் செஞ்ச அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6% பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுடுங்க. இனிமேல் நியமன தேர்வு ரத்தாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் 100% வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா தோல்வியில் முடிகிறதுக்கான வாய்ப்புகளாக அமைஞ்சிருங்க. எங்கே நியமன தேர்வுகள் ரத்தாகும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கிறது 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில் தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் நியமன தேர்வுகள் 100% வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் செய்ய முடியும். 100% நியமன தேர்வு மே மாதம் அஃபிஷியல் நியூஸ் எல்லாமே வந்துடுங்க. மே மாதம் வந்து எப்பொழுது எக்ஸாம் வைக்கப்படும் அப்படின்றதான டேட் எல்லாம் இப்போ வந்து மே 12 to 18க்குள்ளே நடக்கும் அப்படின்றதான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியுங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2012வது பேட்சுக்கு மட்டும்தான் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து இந்த எக்ஸாம் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, 15,000 போஸ்டிங் வந்து உடனடியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும் அப்படின்றான தகவல்கள் அனைத்தும் வெளியாகி இருக்குங்க. பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து உடனடியாக எங்கிருந்துங்க இந்த 15,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் மூலமாக எடுப்பாங்க. மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நியமன தேர்வு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணதுனால அதுலேருந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பார்டர் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, ஒரு 10 மதிப்பெண் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் மதிப்பெண் இன்னும் போனஸ் மதிப்பெண் வழங்கலைங்க. இறுதி கட்டத்தில் போனஸ் மதிப்பெண் வழங்கினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் பார்டர் மதிப்பெண் இருந்தாலுமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா போனஸ் மதிப்பெண்கள் பற்றி இப்போ சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா நோக்கங்கள் போயிட்டு இருக்குது, அதை பற்றி பேசிட்டு தாங்க இருக்காங்க. இதுக்கான பதிவுகள் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் வெளியாகிடுங்க. நம்பிக்கையோடு இருப்போம். போனஸ் மதிப்பெண் கிடைச்சா வந்து பார்த்திங்கன்னா அந்த 70 மதிப்பெண் எடுத்துருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு 12, 13 போனஸ் மதிப்பெண் கிடைச்சா நீங்கள் உள்ளே போகிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.